நம்ம குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் லாஸ்ட் வீக்கே கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில். இது வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குன்னு. எக்ஸலண்ட்டாக பாருங்கள், டபுள் டாப்பு இந்த வீக்கோட க்ளோசிங் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனால் இந்த ரீஜன் ரீடெஸ்ட் லெவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக பாருங்கள், ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷனை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக இப்போ நெக்ஸ்ட் வீக் எப்படி டவ் ஜோன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணதாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து இந்த ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், 31,579 ரீஜனு. செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31,049. எதனால் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பட்டு மார்க்கெட் ஏறி இருக்குது. இந்த ரீஜன் பட்டதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ரீஜன் பட்டதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா அப் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரீஜன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு இங்கேருந்து பாருங்கள், இந்த ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சப்போர்ட்டு. ஓகேங்களா, நான் இது வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துட்றேன். இதே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர் லைன். எப்போ வந்து ஒரு சப்போர்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி கீழே வருதோ அப்போ வந்து அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக மாறுங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இது ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனு. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த டாப்பு. ஓகேங்களா, 34,278 ரேஞ்சு. சப்போஸ் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்க ட்ரை பண்ணலான்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே கன்சால்டேட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஃபர்தராக இது கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இந்த சைடு ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைனு. இந்த இடத்துலேருந்து பட்டு அப்பானா கூட இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே S&P 500 கண்டிஷனை செக் பண்ணிடலாம். இப்போ S&P 500 நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த சேனலும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டரோட வேலிடிட்டி அது கட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ரீஜனில் பட்டு இது சப்போர்ட் ரீஜனாக எடுத்து இங்கேருந்து திரும்பி இருக்கணும். பட் சப்போர்ட் ரீஜனாக எடுத்து இது திரும்பலை. ஸோ வந்து நம்மளோட கிராஸ் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்தராக சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3746 ரேஞ்சு. செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டரோட பாட்டம், அதாவது 3649 ரேஞ்சு. தேர்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து 3453 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக எடுத்துக்கோங்க, நான் இப்போ கர்சர் வைக்கிற ரீஜன். ஸோ அது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வீக் இதுலேருந்து இதை வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து 3958, 3970 இந்த ரீஜன் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4080 இந்த ரீஜன் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 4188 இந்த ரேஞ்சுக்குள்ளே S&P 500 மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் சப்போர்ட் பட்டால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே நெக்ஸ்ட் வீக்கில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து அப்படியே நாஸ்டாக்கோட பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாஸ்டாக்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டபுள் பாட்டம் சேனல்லேருந்து வந்துட்டு இருந்ததை பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த ரீஜனில் பட்டு டபுள் பாட்டத்தோட நெக் லைன் இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் ஆகி மேலே ஏறும் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். பட்டு இது டபுள் பாட்டத்தை இன்வேலிட் பண்ணியிருக்கு. இன்றைய க்ளோசிங், இந்த வீக்கோட க்ளோசிங்கு பாருங்கள், நெக் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆரஞ்சு வைலட் கலர் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அந்த ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10,600 ரேஞ்சு. அடுத்து வந்து டபுள் பாட்டமோட ரீஜன் தான் சப்போர்ட்டு 10,124 அந்த ரீஜன். இப்போ இதே வந்து அப் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபஸ்ட்டு இந்த நெக் லைன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரைஞ்சிருக்கோம்ல, டபுள் பாட்டமோட நெக் லைன், அந்த ரீஜன் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 11,565 அந்த ரேஞ்சு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,000 ரேஞ்சுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட், 12,200 ரேஞ்சுக்கு மேலே. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.